ஒரு அழகான கிராமம் அது. அந்த கிராமத்தில் குருவியும் ஒரு காகமும் நண்பர்களாக பழகிட்டு வந்தாங்க. 2 பேத்துக்குமே தங்களுக்கு ஒரு வீடு கட்டிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. காக்கா என்ன பண்ணுச்சுன்னா, குருவி நமக்கான ஒரு வீடை கட்டிக்கணும், ஏன்னா அடுத்து நம்ம மழைக்காலம் வர்றதுனால நமக்கான வீடு இல்லைன்னா நம்ம தான் கஷ்டப்படுவோம். ஆமாம், வீடு கட்டிக்கணும். வீட்டுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. நான் வைக்கோல் பக்கத்தில் எங்கேயாவது கிடைக்கிற குச்சிகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வீடு கட்டலான்னு இருக்கேன். காக்கா என்ன பண்ணுச்சுன்னா, பக்கத்தில் இருக்கிற வைக்கோல் குச்சி இது எல்லாத்தையும் திருடி ஒரு கூடு கட்டிக்கிச்சான். ஆனால் குருவிக்கு அப்படி செய்யணும்னு ஆசையே இல்லையாம். ஏன்னா அடுத்தவங்க பொருளை வேண்டான்னு நினச்சிச்சான். அதனால் தனக்கான ஒரு வீடை தான் கட்டிக்கலாம், அது நம்ம உழைச்சி சம்பாதிக்கிறதா இருக்கணும் அப்படின்னு அது யோசிச்சிச்சான். ஆனால் காக்கா கட்டியிருந்த வீடை பார்த்து ரொம்ப ஏக்கமாக பார்த்துக்கிட்டு இருந்துச்சான். மறுநாள் குருவி பறந்து சென்றது. அப்பொழுது செங்கல் அறுக்கும் ஒரு நபரின் வீட்டை பார்த்து சர்ன்னு கீழிறங்கி வந்து அவரின் பக்கத்தில் நின்றது. அவரை பார்த்தது. அவர் குருவியை பார்த்தார். குருவி ஏக்கத்துடன் செங்கலையும் பார்த்தது. உடனே அவர், என்ன ஒரு மாதிரியா இருக்க, ஏன் ரொம்ப சோகமா இருக்க என்று கேட்டார். அதற்கு குருவி, இல்லை, எனக்கு வீடு கட்ட செங்கல் வேணும், எனக்கு செங்கல் தரீங்களா என்று கேட்டது. அதற்கு அவர், செங்கலா, சரி நான் செய்து தரேன். அதை நீ எப்படி என்னிடமிருந்து வாங்கி செல்வாய்? என்ன வேணாலும் சொல்லுங்க, செய்கிறேன். சரி, நீ அதுக்கு பதிலா அந்த செங்கல் செய்யற மண்ணை எனக்கு கொஞ்சம் மிதிச்சு தரியா? நான் உனக்கு செங்கல் செஞ்சு தரேன் என்று கூறினார். குருவியும் அவருக்கு வேலை செய்தது. உடனே அவர் குருவிக்கு சிறு சிறு செங்கற்களை செய்து கொடுத்தார். இந்தா குருவி, நீ செய்த வேலைக்கு நான் இந்த சிறிய செங்கற்களை உனக்காக செய்திருக்கிறேன். எடுத்துக்கொண்டு சென்று உனக்கான வீட்டை செய்து கொள். குருவியும் அவருக்கு நன்றி கூறிவிட்டு சிறிய சிறிய செங்கற்களை தன் வாயில் எடுத்துக்கொண்டு தன் நண்பனின் வீடு இருக்கும் அருகில் கொண்டு அனைத்து செங்கற்களையும் சேர்த்தது. பின்பு அந்த சிறிய செங்கற்களை கொண்டு ஒரு அழகான வீட்டை கட்டி முடித்தது. மழைக்காலம் வந்தது. மலையில் காக்கையின் கூடு கீழே விழுந்தது. குருவி, குருவி, இங்கே வாவே, இங்கே வந்து பாரு, என்னோட கூடு கீழே விழுந்துருச்சு, இங்கே வா, நான் என்ன பண்ணுவேன்னே எனக்கே தெரியவே இல்லை. ஐயோ, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது என்று கூறி புலம்பியது. கவலைப்படாதே நண்பா, விடு, பார்த்துக்கலாம். இதுக்கு தான் சொல்கிறது, எப்பவுமே அடுத்தவங்க பொருளை நம்பி நம்ம வாழக்கூடாது. நாமளா உழைச்சி தான் எப்பவுமே வாழணும். நீ அடுத்தவங்கிட்டேருந்து திருடிட்டு வந்த வைக்கோலை வச்சு வீடு கட்டுன பாரு, அது சீக்கிரமே போயிருச்சு. நீ கவலைப்படாத, நீ ஏன் கூட தங்கிக்கோ. நீ உனக்கான வீட்டை உழைச்சி நீயாவே கட்டிக்கோ. அது வரைக்கும் நீ என் கூடவே இரு என்று கூறியது. சரி நண்பா என்று வருத்தத்துடன் கூறியது. பின்பு 2 பறவைகளும் ஒன்றாக அந்த செங்கல் வீட்டில் வாழ்ந்தனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கதை பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஸ்டோரியோட சந்திக்கலாம். டாடா, பை பாய்.